நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 1:00 மேலே தான் தூங்குறதுக்கு போனோம். அப்புறம் காலையிலயும் ஒரு 7:00 போல் எந்திரிச்சு, அப்புறம் வெளியில் ஒரு ஊஞ்சல் இருந்தது. அப்புறம் நானும் குட்டி தங்கமும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். குளிரில் அவனை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா, அங்கே குழந்தைங்கலாம் ஒரு காரில் சன்ரூஃப் என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் ஒரு காரில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில். அதனால போகிற வழியில சின்ன சின்ன கோவில்லாம் இருந்தது. அங்கே எல்லோரும் பொங்கல் வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் தான் போயிருந்தோம். காலையில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போயிருந்தோம். அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல் பார்க்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்னும் பெருசா உள்ள செடிங்கலாம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் க்ளீனாக இருந்தது. நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பெருசாக இருந்தது. ஒரு வாக் போகிறதுக்குலாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா இருந்தது. அப்புறம் கிட்ஸ் பார்க் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறதுக்குலாம் இருந்தது. சரின்னு அங்கே கொண்டு போய் கொஞ்சம் நேரம் கிட்ஸ் எல்லாம் விளையாட விட்டு, அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அந்த இதுலலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க விளையாடுறத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்லைடர்லாம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ப்ளேஸஸ்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அந்த ஒரு நேற்று பார்த்த பார்க் ஒன்று, அப்புறம் இந்த ஒரு பார்க்கு இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. சரின்னு இதுலேயே கொஞ்சம் நேரம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இங்கேயே இருந்தோன்னா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பார்க் போயிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஒரு கார்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டுருந்தது. எப்படியோ டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டோம். திண்டுக்கல் வந்துட்டு தலப்பாக்கட்டிலாம் சாப்பிடாம எப்படி, போய் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டுட்டு எங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.